ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்த்தி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவலோட தான் நான் வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு நம்ம செஞ்சுட்ருக்க ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தடையா இருக்கும். அது நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றத்த நீங்க அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா நிறுத்த வேண்டிய ஒரு 8 பழக்கங்கள் தான் நான் இந்த பதிவுல நான் பதிவிட்டுருக்கேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவுகள் எல்லாமே உங்கள சேரும். நம்ம லைஃப்ல ரொம்ப அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த விஷயங்கள நீங்க இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்க. அது அப்படி அப்படி என்னதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறத இந்த பதிவுல ஃபுல்லா பாருங்க. மல்டி டாஸ்கிங்ங்க ஃபர்ஸ்ட்டு. பல வேலைகள ஒரே நேரத்தில செய்றதுனால நம்ம பெரிய டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். அந்த வேலைகள நம்ம வேகமா முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் இருக்கிறதே நம்ம பண்ணிட்டு இருக்க மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 2% மனிதர்கள் மட்டுமே மல்டி டாஸ்கிங்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்றது ஒரு பதிவுல ஒரு ஆய்வுகள் சொல்லுது. ஒரு நேரத்துல பல வேலைகள இழுத்து போட்டு செய்யாம, ஒரு நேரத்துல ஒரு வேலைய மட்டும் நீங்க கவனமா செஞ்சு பாருங்களேன். அது எவ்வளோ சிறப்பா முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். 2வதா என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, கம்பேரிசன். நீங்க வேற யாராவது உங்களோட லைன்லயே அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அத பார்த்துட்டு நம்ம அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. நம்மளும் இத பார்த்து நம்மளும் பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அத பார்த்து காப்பி அடிக்கவே அடிக்காதீங்க. ஏன்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு தனி சிறப்பு இருக்கும். அத உங்களோட பாணியிலேயே செய்யுங்க. அது இப்போ உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கலனாலும், கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் அது கிடைக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, குறை சொல்றதுங்க. நம்ம நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்கள பத்தி எப்ப பார்த்தாலும் அவங்கள குறை சொல்றது, அவங்க நடந்துக்கிற விதத்த பத்தி நம்ம பேசுறது, அது நம்மளோட மனசுல பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவிட்டிய உருவாக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனசுல இருக்க பாசிட்டிவிட்டி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெகட்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட மனசுல அப்படியே ஆழ் மனசுல தங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல அதிகமா நேரம் செலவிடுறது. அடுத்த பாயிண்ட் இதுதாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, நம்மள நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல நம்ம நேரத்த செலவிடுறது நம்மளோட கவனத்த சிதறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா மட்டுமே போதும். உங்க ஃபோன்ல இருக்கிற தேவையில்லாத ஆப்புகள கண்டிப்பா நீங்க டெலீட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்ல. 5வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே சரி, சரி, சரி அப்படின்னு சொல்றது. அத கண்டிப்பா நீங்க சொல்லவே சொல்லாதீங்க இனிமேலு. யார் என்ன சொன்னாலும், என்ன ஆலோசனைகள் சொன்னாலும் அத முதல்ல அமைதியா நீங்க கேட்டுக்கோங்க. ஆனா முடிவெடுக்கிறது நீங்களா மட்டும் தான் இருக்கணும். யாரோட ஐடியாவா இருந்தாலும் முயற்சி உங்களோடதா தான் இருக்கணும். பிறரோட ஐடியால எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே முயற்சி செய்றது தோல்வியில தான் போய் முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. 6வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயப்படுறதுங்க. உங்கள உங்களோட வெற்றி பயணத்துல ஏதாவது ஒரு செயல செய்யும்போது நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. அத செஞ்சா தோத்துடுவோமோ! இதனால இந்த மாதிரியான பின்விளைவுகள் வந்துடுமோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால எந்த விஷயங்களையுமே சாதிக்க முடியாது. துணிந்தவனுக்கு தான் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இந்த பதிவுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 6வதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதீத தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. தன்னம்பிக்கையா இருக்கலாங்க. அதாவது நம்ம மேல நம்பிக்கை இருக்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம் தான். ஆனா, அத அதீத நம்பிக்கை சில விஷயங்கள்ல ஆராயாம இருக்கிறது சிக்கல்ல போய் முடிஞ்சிரும். அதனால நம்ம மேல இருக்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அளவு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தோல்வியில துவள்றது. நம்முடைய லட்சிய பாதையில பயணிக்கும்போது, எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அடிகளுமே சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பேக் அடிக்கலாம். அப்போ சறுக்கிடலாம் அப்படின்னு தோணும். அத பார்த்துட்டு ஒரு அனுபவம் அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கங்க. ஆனா அத பார்த்துட்டு அப்படியே பேக் அடிச்சுட்டு இனிமே அத நம்ம பண்ணல நம்மளுக்கு சரி வராது அப்படிங்கிறத நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. தொடர்ந்து நீங்க பண்ற விஷயத்த நல்ல விஷயங்கள தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. முன்னேறுறது வாழ்க்கையில ரொம்பவுமே அவசியம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட சேனல தொடர்ந்து பாருங்க. ரொம்ப நன்றி.